இதுக்கு என்னென்ன தேவைன்னா ஜஸ்ட்டு மிளகா பொடி, மஞ்சள் தூள் மட்டும்தான் தேவை. இது அதை தவிர்த்து வந்து நான் பொட்டேட்டோவை வந்து தோல் உரித்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். 2 வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி எடுத்துக்கலாங்க. வெள்ளைப்பூடு ஒரு 6லேருந்து 7 பற்களை வந்து பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு, உளுந்த பருப்பு போட்டுடலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு போட்டுட்டு கூடவே நம்ம வெள்ளைப்பூடு வந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து போட்டுடலாம். வெள்ளைப்பூடு லைட்டாக வதங்கினா போதும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை போட்டுடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயத்தை போட்டுறேன். கூடவே உப்பு தேவையான அளவு போட்டுடுறேன். இதுக்கு வந்து பச்சை மிளகாயோ எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட்டு மிளகாய் பொடி மட்டும் போட்டால் போதும். செம்ம டேஸ்டியாக இருக்கும். குழந்தைகள்லாம் ரொம்ப பிடிக்கும் குழந்தைகளுக்கு. வெங்காயத்தை நல்லா வதக்கிடணுங்க. கொஞ்சம் பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க தக்காளியை போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ வந்து தக்காளியை போட்டு நல்லா தக்காளி மசிகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி போடுறேன் நான். மிளகாய் பொடி வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கலாம். இதில் வந்து ரெட் சில்லி பவுடர் போட்டிங்கன்னா நல்லா கலராக தெரியும். நான் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி போடுறேங்க. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த வெங்காயம் எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிக்கணும் இதோட. இப்போ கடைசியாக நான் வச்சுருக்க உருளைக்கிழங்கு துண்டுகளை போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு துண்டுகள் வந்து முழுசாக போட்டுட்டேன். இதில் வந்து நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணலைங்க. இதிலேயே வந்து நல்லா அந்த உருளைக்கிழங்கு சுருள வந்து நான் வந்து கிண்ட போகிறேன். அந்த கிரேவியும் அந்த உருளைக்கிழங்கும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி அடி பிடிக்காமல் நம்ம கிண்டிகிட்டே இருந்தோன்னா உருளைக்கிழங்கு வந்து ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.